உடம்பா மனசா, ஏன்னா அவங்க நண்பர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறாரு. அவர் பண்ணுறது சரியா தப்பா எல்லாருக்குமே வருத்தமும் இருக்குது, அவர் மேலே அனுபவமும் இருக்குது. இந்த மனசும் வருத்தமாக இருக்குது, உடம்பும் சரியில்லை தான். அங்கே இறந்தவங்களுக்காக தான். என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். என்ன உண்மைங்கிறது வெளில வரட்டும். அது வரைக்கும் எனக்கு அந்த அந்த இடத்துல இல்லாதனால எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. சார், நீங்கள் மேடையிலே வந்து ஒரு ஃபீல் பண்ணீங்க, நீங்கள் ரொம்ப நல்ல நடிகர் சரிங்களா, எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற ஒரு நடிகர். ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து ஜி வந்து உங்களை எடுத்திருக்காங்க, படம் வந்து சூப்பராக வந்திருக்கு, நீங்களும் நல்லா நடிச்சிருக்கீங்க, அதில் பார்த்தீங்கன்னா அப்படியே விஜய் மாதிரியே வர்றீங்க. சரி, இது உங்களுக்கு எப்படி தோணுது? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே. இத்தனை வருஷம் வந்து நடித்தோம், வந்து ஒரு ஓகே டிவியில் ஒரு நல்ல பேர் கிடச்சிது. பட் நம்ம எல்லா நடிகரும் நான் நினச்சிட்டு வர்றது வந்து சினிமாவில் நடிக்கணும், அந்த மாதிரி பெரிய ஸ்க்ரீனில் இருக்கணும் தான். அதுக்கு உண்டான ரெக்கக்னிஷன் இது வரைக்கும் கிடைக்கல. இனிமேல் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா வளரலாம், அவ்வளோதான். சார், சஞ்சய் சார் அது மாதிரி பேசுகிறப்ப ஒரு 5-6 நாளாக உடம்பு சரியில்லை. ஆமாண்ணே. உடம்பா மனசா, ஏன்னா அவங்க நண்பர் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறாரு. அவர் பண்ணுறது சரியா தப்பாங்கிற மனநிலையில் இருக்கீங்களா இல்லை என்ன? ஏன்னா எல்லாருக்குமே வருத்தமும் இருக்குது, அவர் மேலே அனுபவமும் இருக்குது. நீங்கள் சொன்னது ரெண்டுமே கரெக்டுண்ணே. மனசும் வருத்தமாக இருக்குது, உடம்பும் சரியில்லை தான். மனசு வருத்தம் வந்து அங்கே இறந்தவங்களுக்காக தான். என்ன இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அதான் விசாரிக்கிறாங்களே, விசாரிச்சு என்ன உண்மைங்கிறது வெளில வரட்டும். அது வரைக்கும் நம்ம அதை பற்றி பேசுகிற அளவுக்கு எனக்கு அந்த அந்த இடத்துல இல்லாதனால எனக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லை. ஸோ எனக்கு தெரியாது. விசாரிக்கிறாங்க, கரெக்டாக விசாரித்து எல்லா உண்மையும் வெளில வரும்னு நம்புகிறேன். படத்துலேயே வந்து இருக்கு ஒரு என்கவுண்டர் பண்ணதை. பட் ஆனால் இது 41 பேர் இறந்துருக்காங்க, அதை கில்ட்டி யூஸ் பண்ணாரா? ஏன்னா மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, என்ன வாயே திறக்காமல் இருக்காருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களை. நீங்கள் உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணியிருக்காரா, இல்லை நீங்கள் கில்ட்டியாக இருக்கிறீங்களா? என்னடா அவன் பேசாமே இருக்கான்னு. இந்த கதையை பற்றி பேசுவோண்ணா. நீங்கள் அதான் சொன்னல, நீங்கள் கேட்குறதுக்கெலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, நம்ம அங்கே இல்லை, அதனால் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு என்னென்ன பயம்? கரெக்டான நேரம் வரும்போது பண்ணுவாரா இருக்கும். சார், டைரக்டர் சார், அது மாதிரி படம் வெப் சீரிஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சில இடங்களில் டயலாக் வந்து இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக, என்னென்னா மெயினாக அந்த கமிஷனரும் கண்ணாரவி சாரும் பேசிக்கிறாங்கல்ல, அதாவது அவர் போயிட்டு இன்னைக்கு நைட்டு ஹெட்லைனில் வரும் சார்னு. ஆக்சுவலாக பத்திரிகைங்க டிவிக்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொடுத்தா தான் ஹெட்லைனு. அப்போ கமிஷனருக்கு தெரியாமல் எப்படி எங்களுக்கு தகவல் வரும்? அதை அப்படி பார்க்கக்கூடாது. என்னென்னா, ஒரு படம் எடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பண்ணுவாங்கல்ல, இது அந்த கதைக்குள்ளே இருக்கிற படம், ரியல் கதை இருக்கிற டைலாக்ல அது இருக்காது. சினிமாவில் சில விஷயத்தை ஹைலைட் பண்ணி பண்ணுறாங்க, ஹீரோயிசத்துக்காக ஏற்றுறாங்க அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கோம். ஸோ ஓப்பனாக ஒரு சினிமாவை எப்படி பார்க்கணுமோ அப்படி தான் சினிமாவாக பார்த்தோம். அது சினிமா, அது சினிமாவுக்குள்ளே இருக்கிற கதை அது. மேடம், ரேகா நாயர் மேடம், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் பேசுகிறப்ப சொன்னீங்க நான் வந்து சரக்கு எல்லாம் இது பண்ண எல்லாம் மிக்சிங் அதெல்லாம் கரெக்டாக சொன்னீங்க. ஆனால் சரக்கும் சூடாக தான் இருக்கும், வர காப்பி அளவுக்கு சூடாக இருக்காது, ஆனால் சூடாக தான் இருக்கும். அதை விட்டுருங்க, நான் அதுக்குள்ளார வரல. நீங்கள் இங்கே இருக்கிறவங்களாம் எழுத மாட்டீங்கன்னு சொன்னீங்க. நாங்கள்லாம் எழுதாமலாம் நீங்கள்லாம் தெரியுறீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, நல்ல படங்கள் நடித்தா நல்லது எழுத மாட்டேங்கிறீங்க. நீங்கள் எழுதுறீங்க, நீங்கள் எழுதுறதெல்லாம் நல்லதா இல்லையாங்கிறது தான் என்னோட வருத்தம். கண்ணாரவி சார்கிட்ட கேட்டு பாருங்க, அவரோட ஒரு படத்துக்கும் பாராட்டிகிட்டு இருக்கோம், பேசுகிறேன். இப்போ எழுதுறதை விட்டு பேசுகிறோம். அந்த மாதிரி உங்களையும் நிறைய பேசியிருக்கிறோம். சில பேர் முன்ன பின்ன இருக்கும், அதுக்காக எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. நீங்கள் நல்லா எழுதினவங்க தான் இந்த மேடையில் உட்காந்துருக்கோம். அதை தான் பவன் சார் செலக்ட் பண்ணியிருக்காரு. இன்னும் நல்லா எழுதுங்கன்னு தான் கேட்குறோம். நன்றி.